நமஸ்காரம். ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு என்ன செய்கிறது? ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் பெற்றிருக்கிறது. ஜெனரலா ராகு கேதுகள் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். இயற்கையிலே அதோடைய இயற்கையான தன்மை அது. ஸோ ரிவர்ஸ், ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணிவிடும். ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கனால ரிஷபராசிக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு. ராகு கேது பயிற்சியில 4ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலும் இருக்கனால அவங்க செய்யற நன்மைகளை இது சில தவறுகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ ரிஷபராசிக்கு தொழில் ரீதியான மாற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் முன்னோக்கி சென்றது சற்று பின்னோக்கி அமைவது போல தொந்தரவை செய்யும். 4ஆம் இடத்துல கூடிய கேது தாயாரின் உடல்நிலையை மாற்றங்களை ஏற்படுத்தும். மற்றபடி நிலபுலங்கள்ல இருந்தா பக்கத்து நிலத்துக்காரர் தொந்தரவு பண்ணுவாரு. அண்ணன் தம்பிகள் பாக விஸ்தியில தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி கொஞ்சம் தொந்தரவு பண்ணத்தான் செய்யுது. சிகரம் வைத்தார் போல இருக்கக்கூடிய சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நன்மை செய்வது போல ராகு கேது பயிற்சி பெரும் நன்மைகளை செய்ய வாய்ப்பில்லை. தொழில் ரீதியான தொந்தரவை ஏற்படுத்தும். அதனால நீங்கள் கவனமாக தொழில் செய்ய வேண்டும். மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி மிதமான பலன்களையே ரிஷபராசி நேயர்களுக்கு தருகிறது. நமஸ்காரம்.